திருச்சியில இருக்கிற முக்கியமான சுற்றுலா தலங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். முதல் இடம் கல்லணை. கல்லணை திருச்சியில இருக்கிற ஒரு பழமை வாய்ந்த அணை. இது காவிரி மீது கட்டப்பட்டிருக்கு. திருச்சியில அகண்ட காவேரி அப்படின்னு சொல்லக்கூடிய காவிரி முக்கொம்புல இருக்கிற மேல் அணையில காவிரி கொள்ளிடம் அப்படின்னு ரெண்டா பிரிது. அதுல காவிரி 6 கிளை கல்லணைய வந்தடையுது. ரெண்டாவது புளியஞ்சோலை நீர்வீழ்ச்சி. புளியஞ்சோலை நீர்வீழ்ச்சி தமிழ்நாட்டின் கிழக்கு தொடர்ச்சி மலை கொல்லிமலை பள்ளத்தாக்குல அமைஞ்சிருக்கு. இது திருச்சியிலிருந்து சுமார் 72 கிலோமீட்டர் தூரத்துல அமைஞ்சிருக்கு. அடுத்த இடம் வண்ணத்து பூச்சி பூங்கா. திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தில் அமைச்சிருக்கிற வண்ணத்து பூச்சி பூங்கா ஆசியாவின் மிகப்பெரிய வண்ணத்து பூச்சி பூங்காக்கள்ல ஒன்றா கருதப்படுது. 25 ஏக்கர் பரப்பளவுல சுமார் 8 கோடி மதிப்பீட்டுல காவேரி ஆற்றங்கரையோரமா அமைஞ்சிருக்கு. அடுத்து நாதிர் ஷா தர்கா. 1000 வருஷங்கள் பழமையான இந்த தர்கா இஸ்லாமியர்களின் புனித தலங்கள ஒன்றா கருதப்படுது. அடுத்து பச்சை மலை. துறையூருக்கு அருகாமையில் அமைஞ்சிருக்கிற ஒரு பசுமை மலை தொடர் தான் இந்த பச்சை மலை. இயற்கையை ரசிக்க இது ஒரு மிகச்சிறந்த இடம்னு சொல்லலாம். இங்க வசிக்கிற பழங்குடி மக்களுடைய பழக்க வழக்கங்களும் வாழ்க்கை முறைகளும் பல வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளையும் இருக்குது. அடுத்து ஜம்புகேஸ்வரர் கோவில். திருச்சிக்கு அருகாமையில் அமைஞ்சிருக்கிற மாபெரும் சிவன் கோவில் நகரம் தான் திருவானைக்காவல். இங்கதான் ஜம்புகேஸ்வரர் கோவில் அமைஞ்சிருக்கு. பஞ்சபூத தலங்கள்ல நீருக்குரிய தலம் இதுதான்.